Hi my dear little doctors, welcome to our channel Biology in View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஆயுஷ் கோர்சஸ் தான் பத்தி பார்க்க போறோம். சரியா? ஆக்சுவலா இப்போ நம்ம எல்லாம் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சு நம்மளுக்கு மார்க்ஸும் கிட்டத்தட்ட நம்மளோட மார்க் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மார்க்ஸை வச்சு நம்ம வந்து நார்மல் மெடிசின் எம்பிபிஎஸ்ஸா இல்லைனா பிடிஎஸ்ஸா இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்க மார்க் வச்சு நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க்ஸ் அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இவங்க வந்து நீங்க எல்லாம் ஒரி படிக்க வேண்டாம். ஓகே, நம்மளுக்கு மார்க் கம்மியாயிட்டே இது தவிர இன்னும் ஒரு 4 கோர்சஸ் இருக்கு. ஓகே, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தவிர ஆயுஷ் கோர்சஸ்ன்னு இருக்கு. ஸோ இதனால ஸ்கோப் இருக்குதா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். இது வந்து கேகே டிஸ்ட்ரிக்ட் எங்க ஊர்ல தான் இருக்கு. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆசாரி பள்ளம்னு ஒரு இடம் உண்டு. ஸோ அந்த இடத்துல என்னன்னா நார்மல் மெடிசின் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து நிறைய அந்த அவுட் பேஷண்ட் ஃப்ளோ எல்லாம் அங்க நிறைய இருக்கும். ஓகேயா? இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட எங்கேயும் கூட்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ்லயும் கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டம் இருக்குது. சரியா? அதாவது பேஷண்டோட அந்த அவுட் பேஷண்டோட ஃப்ளோ இங்கேயும் ரொம்ப நிறைய இருக்குது. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலா இப்ப மெடிசின் படிச்சாதான் எம்பிபிஎஸ் படிச்சாதான் நம்ம டாக்டர்ஸ் அப்படின்னு இந்த எண்ணத்தை கொஞ்சம் வந்து மாத்திடுங்க. சரியா? ஏன்னா நிறைய பேர் இப்ப வந்து எதை நோக்கி மூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா இங்க ஆயுஷ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்க ஆயுர்வேதிக் மெடிசின்க்கு மூவ் பண்ணிருக்காங்க. தென் சித்தாவுக்கு ஆயுர்வேதிக் மெடிசின் சித்தா, தென் ஹோமியோபதி, யுனானி, இதுக்கு எல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இது படிக்கிறவங்களுக்கு நல்ல என்னது ஸ்கோப் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸ்கோப் இல்லைன்னு நம்ம என்னது சொல்லவே முடியாது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா ஆயுஷ் கோர்சஸ்னா என்னது, அதுக்கு கீழே எத்தனை எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஆயுஷ் கோர்சஸ்க்கு கீழே 4 கோர்சஸ் இருக்கு. சரியா? அது இல்லைன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்னன்னா ஆயுர்வேதம். ஓகே, ஆயுர்வேதிக் மெடிசின். எஸ் வந்து என்னன்னா சித்தா மெடிசின். தென் ஹெச் வந்து ஹோமியோபதிக் மெடிசின். தென் யூ வந்து என்னன்னா யுனானி. ஓகே, யுனானிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஸோ இப்போ இந்த 4 பேர்த்துலயே யாரு கொஞ்சம் அந்த அதாவது இதுல பெஸ்ட் யாரு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம். இவங்க 4 பேர்த்துலயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றது ஆயுர்வேதிக் மெடிசன். ஓகேயா? இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் டோட்டலா எத்தனை காலேஜஸ் இருக்குன்னா 6 காலேஜஸ்ல தான் இந்த கோர்சஸ் இருக்குது. இந்த 6 காலேஜ்ல ஒரே ஒரு காலேஜ் தான் நம்மளுக்கு என்னது கவர்மெண்ட் காலேஜ்ல வரும். மீதி அவ்வளோ என்னது ஃபினான்ஸ் காலேஜ்ல என்னது பிரைவேட் காலேஜஸ்ல வந்துடும். சரியா? இல்ல ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா கவர்மெண்ட். இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 காலேஜஸ் இருக்குது. ஓகே, 3 நம்ம ஆயுர்வேதிக் காலேஜ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கேகே டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா இருக்கு. இதுக்கு டோட்டல் அவைலபிள் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 60 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மரியா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். இதுவும் என்னன்னா கேகே டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. ஸோ இல்ல டோட்டல் அலாட்மெண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 42. ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா இமானுவேல் அரசர் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். இதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கு அலாட்மெண்ட் பண்ண சீட்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் வந்து என்னன்னா 60. ஓகேயா? தென் 4வது பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா காலேஜ். இது வந்து எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுகளோட டோட்டல் சீட்ஸ் வந்து என்னன்னா 40. ஓகே, தென் நந்தா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். இது எங்க இருக்குதுன்னா ஈரோட்ல இருக்குது. இதோட டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 60. தென் சாய்ராம் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்குது. இதோட டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 52. ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 312 சீட்ஸ் வந்து ஆயுர்வேதிக் மெடிசின் படிக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, அலாட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ஆயுர்வேதிக் மெடிசின் அதுக்குள்ள கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஓகேயா, இதுல ஓபன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல 570 மார்க்ஸ், அதாவது ஃபைனல் கட் ஆஃப் வந்து 570. இதே ரவுண்ட் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 537. அதாவது ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் கிட்டத்தட்ட இவ்வளோ மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? தென் ஓபிசி இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 539, ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 535 க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு. தென் எஸ்சி கேட்டகரி அதை பாத்தீங்கன்னா 441 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 422 இருந்திருக்கு. தென் எஸ்டி கேட்டகரி பாத்தீங்கன்னா
374 நம்மளுக்கு ரவுண்ட் 2ல அதோட மார்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரல. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2க்கு மார்க்ஸ் வந்து எவ்வளோ வேணும், கிட்டத்தட்ட ஓரளவு உங்களுக்கு என்னது ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க, கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் தான் தமிழ்நாடு ஃபுல் ஆல் ஓவரை பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எங்கன்னா கேகே டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. சரியா? நாளைக்கு இதே மாதிரி நம்ம ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃப் எல்லாம் நம்ம வந்து என்னன்னா நம்ம சித்தா மெடிசினுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இது எல்லா படிப்பையும் ரொம்ப வந்து ஏனோ தானோன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாத்துலேயுமே டாப் மோஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க, ரொம்ப நல்லா வருவாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அதை வந்து நீங்க தான் என்ன பண்றீங்க, டிசைட் பண்ண போறீங்க. சரியா? நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you so much.